ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா, வயது ஆக ஆக எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு குழப்பமும் ஒரு பயமும் வந்துடும். சரிங்களா? இளமையில் இருந்த ஒரு கட்டுமஸ்தான ஒரு உடல் அமைப்பும் அதே நேரத்தில் தொடர்ந்து உடலில் கொள்ளக்கூடிய ஆற்றலும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் பயப்பட மாதிரியான சூழ்நிலையில் முடிஞ்சிடும். அதாவது எதை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத, ரைட் சாய்ஸ் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம குழப்பமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டு விடுவோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 50 வயது அல்லது 45 வயது, இப்போலாம் 40 வயதுக்கு மேலேயே எல்லாருக்கும் பகுதி பேருக்கு பீஸ் ஆகிடுது. 40 வயதுக்கு மேலே கடந்தவர்களுக்கு இந்த ஆண்குறி எழுச்சியின்மையை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ஒரு முக்கிய பதிப்பு கண்ணோட்டம். வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக நான் இந்த சொன்ன வயதுகளில் 40 வயதை கடந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, அவர்களுக்கெல்லாம் இந்த பார்டர் லைன் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். இவங்க என்ன தான் கட்டுக்கோப்பாக இருந்தாலும் சரி, அது வர ஆரம்பிச்சிடும். அதற்கு காரணம் இவங்களுக்கு ஒரு மாடர்னைஸான நாகரிகமான ஒரு வாழ்க்கை தன்மையினால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதில் பார்க்கும் பொழுது அதிக கலோரியான உணவுகள், போதுமான உடற்பயிற்சியின்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே நேரத்தில் பணிச்சுமை, மன உளைச்சல், பொருளாதார நிலைமைகள், இவைகள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறி எழுச்சி இன்மை அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எடுத்தால் குறையும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுலையும் ஒரு சந்தேகங்கள், ஒரு குழப்படிகள் வரும். ஆங்கில மருந்துகளுக்கு போவதா, நாட்டு மருந்துகள் அல்லது சித்தா ஆயுர்வேத மருந்துகளுக்கு நம்ம போவதா, அப்படி போனாலும் யார் நம்பிக்கையான ஒரு மருத்துவர், நம்பிக்கையான ஒரு மருந்து என்ன, பக்க விளைவுகள்லாம் இருக்குதா இல்லையா, இப்படிங்கிற ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். அதாவது மனசுக்குள்ளே இந்த கேள்விகள் மூலமாக இந்த சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிச்சுக்கும். சரிங்களா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இதில் வரும் பொழுது ஆண்குறி எழுச்சியின்மையை எப்படி மருந்துகள் மூலம் சரி செய்வது, மிக மிக ரொம்ப எளிமையான வழிங்க. சரிங்களா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நிகழ்ச்சிக்கு அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆண்குறி எழுச்சியின்மையில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வகை இருக்குது. இரத்த குழாய்களில், ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிமம் படிந்து, எய்தர் கிளாட்டிங்காக இருக்கலாம், அல்லது கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் திடப்பொருட்கள் இதில் டெபாசிட் ஆர்டரியில் ஃபால்ட் ஆகி அதில் மார்ஃபாலஜிக்கலாக சேஞ்சஸ் நடக்கலாம். இந்த மாதிரியான இதுகள்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் முழுமையாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஆண்குறி நீட்சியில் எழுச்சித்தன்மையில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிச்சிடும். ஆமாம். அப்போ அதனால் அதை எப்படி சரி செய்யலாம்? அதே நேரம் இன்னொரு வகையில் பார்க்கும் பொழுது இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எப்படி பெண்களுக்கு மாத விலக்கு விலக்கு, அதாவது மெனோபாஸ் டைம் வருதோ, அதே மாதிரி ஆண்களுக்கு அந்த குறிப்பிட்ட வயசுகளில் வரும், 40-45 வயசில் வரும் பொழுது அந்த டெஸ்டோஸ்டிரான் அளவு குறைய ஆரம்பிச்சிருது. இது 2 பிரச்சனை எப்படி ஒரே இதில் சரி செய்ய பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறது நம்ம பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மருந்தும் தேவையில்லை, மாத்திரைகளும் தேவையில்லை. முறையான
பயிற்சி வந்து அவசியம். இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த உடற்பயிற்சி எப்படி இதில் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக சொல்ல போகிறேன். சரிங்களா? இதில் வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த நம்ம உடற்பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நம்ம உடம்பில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் மெட்டபாலிசத்திற்கு வந்து உட்படுத்தப்படும். அதே நேரம் எக்ஸசிவாக கொழுப்புகள் பயன்படுத்தப்படுவதும் தேங்கப்படுவதும் டெபாசிட் பண்ணப்படுவதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து இம்ப்ரூவ்டு பிளட் சர்க்குலேஷன் ஆகுவதனால வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளட் சர்க்குலேஷன் போகும்பொழுது திசுக்களுக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து கடத்தப்படுது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண்குறிக்கு மட்டுமல்லாது மற்ற எல்லா உடம்பில் உள்ள பகுதிகளில் உள்ள இரத்த குழாய்களும் அது வந்து முழுமையாக இதாகிட்டு வரும். இதுக்காக நீங்கள் விகரஸ்லாம் எக்ஸசைஸ் வந்து பண்ண வேண்டியதுலாம் கிடையாது. சிம்பிளாக ஒரு 45 நிமிஷமாவது அல்லது 1 மணி நேரமாவது வாக்கிங் போனாலே போதும். சரிங்களா? சிலவங்க உட்காந்து நல்லா தண்டால் போட்டுட்டு அந்த இது ஜிம்மில் உட்காந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் லைட்டாக மைல்டாக பண்ணுங்கள். ரொம்ப வந்து விகரஸெல்லாம் அவர் பண்ணாதீங்க எக்ஸசைஸ். ஆமாம், அதுக்குன்னு சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. தகுதி வாய்ந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவர்கள் வந்து சொல்லிவிடுவார்கள். சரிங்களா? எப்படி எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது ஆயுர்வேத முறைப்படி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அந்த இதில் வரும்பொழுது இந்த இதில் வந்து பயிற்சிகள் பண்ணும் பொழுது கொஞ்சம் இம்ப்ரூவ்டு பிளட் சர்க்குலேஷன் இதாகும். திசுக்களுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து கடத்தப்பட்டு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த திசுக்களுடைய உயிரோட்டம் வந்து அதிகமாகும். மைட்டோகாண்ட்ரியலுடைய ஆக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இதாக ஆரம்பிச்சிடும். இது ஒரு கான்செப்ட். இது மூலமாக வந்து அந்த ஸ்கேலிங் வந்து அடுத்து டெபாசிட் ஆகிறது வந்து குறையிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே வந்து இந்த ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகரிக்கும். சரிங்களா? நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 2-3 நாள் வாக்கிங்கோ அல்லது கடுமையான வேலைகளோ ட்ராவலோ இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கனாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, கடின உழைப்புகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இயல்பாகவே இந்த ஆண்குறி எழுச்சி வந்து அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க உடனடியாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, மருந்து மாத்திரைகளாக வேண்டியதே கிடையாது. நல்லா வந்து அந்த மாதிரி பயிற்சிகளை மட்டும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கிறங்க. அடுத்து 2வது ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி டெஸ்டோஸ்டரானை அதிகரிக்குது. சரிங்களா? இப்போ எல்லாம் இருந்தும் சில இது வந்து என்ன ஒன்றா பிளட் சர்க்குலேஷனை இது பண்ணிச்சு கொடுத்துன்னா டெஸ்டோஸ்டரானை அதிகரிக்காது. டெஸ்டோஸ்டரான் அதிகரிக்கிறது வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்காது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இதில் வந்து வரும் பொழுது 2 வகைகள் நம்ம சரி பண்ணக்கூடியதில் இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு வகையில் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகப்படியான பயிற்சிகள்னால என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் உள்ள சில ஃபேட்டுகள் மூலமாக டெபாசிட் ஆன வந்து டெஸ்டோஸ்டரான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மெட்டபாலிசம் ஃபங்க்ஷனுக்கு வந்து உட்படுத்தப்படும். அதே நேரம் வந்து இந்த உடற்பயிற்சிகள் மூலமாகவே இயல்பாகவே அந்த டெஸ்டோஸ்டரானுடைய உற்பத்தி திறனும் வந்து அதிகரிக்க வைக்கும். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மூலமாக வந்து ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டது, லூட்டினைசிங் ஹார்மோன் மூலமாக ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலக்கப்பட்டு டெஸ்டிஸில் வந்து அதற்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்டிஸ் மூலமாக வந்து சில இந்த டெஸ்டோஸ்டரான் வந்து இதாக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த பயிற்சிகள் எதுவுமே செய்யாமல் இருந்து ஃபேட் அதிகமாக இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஞ்சமாக சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டரானும் ஒரு வகையில் வந்து ஈஸ்ட்ரோஜனாக பெண் ஹார்மோனாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த லிபிடோ வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது தாம்பத்தியத்தில் உள்ள ஆற்றல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதில் வரும்பொழுது நல்லா வந்து ஒரு பயிற்சிகள் நம்ம பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெஸ்டோஸ்டரானுடைய பவர் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய இயல்பாகவே காமத்திறனும் காமம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களும் மேலோங்கி நிற்கும். அதோடு வந்து ஆண்குறி எழுச்சியும் அதிகரிக்கும். மீன்வைல் டைம் நம்ம வந்து இந்த பிளட் வெசல் ஸ்கேலிங்கில் குறையிறதுனால, அதாவது பிளட் வெசலில் வரக்கூடிய டெபாசிட்ஸ் அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். இது வந்து பெரிய ஒரு டேர்ம். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்கேலிங் வந்து குறையிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆண்குறி எழுச்சி இதாகிட்டு வர ஆரம்பிக்கும். அதே நேரம் வந்து முடியுதோ முடியலையோ கொஞ்சம் ஒரு அன்றாட தினசரி வந்து
அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது வந்து அந்த உடல் உறவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அப்படின்னா தான் அது வந்து இயல்பாகவே அது வந்து கண்டினியூஷன் ஆகும். நீங்கள் எதை பயன்படுத்தாமல் விடுறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுதான் இந்த வீடியோட ஒரு முக்கியமான ஒரு இது. சிம்பிளாக மருந்து மாத்திரை எதுவுமே இல்லைங்க. நான் சொன்னது வெறும் உடற்பயிற்சி மட்டும்தான். இந்த உடற்பயிற்சி எப்படி உங்களுக்கு சரி பண்ணுது அப்படிங்கிறது அந்த வீடியோட ஒரு முழு தொகுப்பே, ஒரு ஷார்ட் ஃபார்மே அதான். சரிங்களா? ஆமாம், வேறு மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. ஆனால் அது செயல்படுறது வந்து எப்படி கண்ணோட்டத்தில் போகுது? 2 கண்ணோட்டம். ஒன்று இரத்த குழாய்களை சரி பண்ண வைக்குது, அதே நேரத்தில் வந்து டெஸ்டோஸ்டரானை அதிகமாக உருவாக்கி கொடுக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் ஃபால், ஆண்குறி எழுச்சி அதிகரிப்பதன் மூலமாக வந்து நம்ம வந்து தொடர்ந்து உடல் உறவில் ஈடுபட முடியுது. சரிங்களா? நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.